மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கேள்வியை எதிர்கொள்ளக்கூடிய பெரும்பாலான மக்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே சளிப்பூட்டும் வகையில் தான் இருக்கும். என்னடா வாழ்க்கை, இவங்க வேற இதில் நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், இதை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையாக நம்ம எவ்வளவோ விஷயத்தை மாற்ற முடியும். அந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேச ராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தில் முதல் ராசியின் அடையாளமாக இருக்குது. தலைமை, நம்பிக்கை, ஆற்றல், ஆர்வம் இது எல்லாமே ரொம்பவும் நிறைந்த ஒரு நபர்களாக மேசராசியை சார்ந்த நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான குணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா உறுதி நிலைப்பாடு உங்ககிட்ட ரொம்பவுமே இருக்கும். எந்த ஒரு செயலையை எடுத்து செஞ்சாலுமே அதை கடைசி வரைக்குமே முழுமையாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற திறமை மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். இவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. அதே போல் மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த மேச ராசியில் அடங்கும். மேச ராசிக்காரங்க எல்லா வேலைகளையும் சரி, எல்லா விஷயத்தையும் சரி மிகவும் திறமையாகவும் ஒழுக்கமாகவும் செய்யக்கூடியவங்க. இந்த ராசி நெருப்பின் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மேசராசிக்காரங்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். இந்த மேசராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசுகிறவங்களோட மனதில் இருக்கக்கூடிய கவலைகளே பறந்து ஓடிடும். அந்த அளவுக்கு ரொம்பவும் மென்மை குணம் படைத்த நபர்கள் தாங்க நீங்கள். இந்த மாதத்தில் 6 கிரகங்களோட சேர்க்கை நடக்குது. இந்த சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு இப்போதாங்க சூரியன் மற்றும் சனி பகவானோட சேர்க்கை ஏற்படுது. சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம். இதன் மூலம் 12 ராசிகள்லையுமே மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும், இதை பற்றி பார்க்கலாம். மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம், அதிலும் இந்த ஆண்டு மீன ராசியில் சனி பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இதனால் உங்களோட ராசியில் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை, தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்படுற பிரச்சனை, பண இழப்பு, செலவு என்ன மாதிரியான விஷயத்தில் அதிகமாக வரும். இது பற்றின எல்லா விஷயத்தையுமே தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல வகையிலுமே முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களுமே கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்க்க ஃபோன் மூலியமாகவே நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணி நீங்கள் ஃபோன் மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, வரப்போகிற பிரச்சனை, அதற்கு தீர்வு, இதை பற்றின முழுமையுமே நீங்கள் ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். கஷ்டப்படுற மேசராசி அன்பர்கள் உங்களோட ஜாதக ரீதியான பலன்களை இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாத தொடக்கத்திலேயே மேசராசி அன்பர்களுக்கு 7.5 சனியின் காலம் தொடங்க போகுது. இதன் மூலம் என்ன மாற்றங்கள் நடக்கும், என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன மாதிரி நடக்கும், இந்த பல கேள்விகளுக்குமே பதில் இந்த மாதம் நடக்கும் பல கோள்கள் பயிற்சி எல்லா ராசிக்காரங்களுக்குமே கணிசமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் மேசராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட சஞ்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு பல வகையிலுமே கலவையான பலன்கள் உண்டாகும். கடந்த சில வாரத்தில் இருந்தது போலவே இந்த மாதம் தொடக்கத்தில் தூக்கமின்மை, அதிக அலைச்சல், எதிர்பாராத செலவுகள், இது போன்ற சின்ன சின்ன நெருக்கடிகள் அவ்வப்போது உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் வருமானத்தை பார்த்தா எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. பொதுவாக எந்த விஷயத்துலையுமே நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்க்கணும். உங்களோட குடும்பம், வேலை, தொழில் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செய்கிறது நல்லது.
முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் நபரோட தலையீட்டை மட்டும் நீங்கள் உங்களோட செயல்கள்லையும் சரி, உங்களோட குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 3ஆம் நபரின் தலையீட்டை அனுமதிக்காமல் இருக்கிறது பெரிய சிக்கல்களை எல்லாமே தவிர்க்க ஒரு சிறப்பான பலன். நீங்கள் அப்படி தலையிட வச்சிட்டிங்கன்னா பல சிக்கல்கள் வரும். ரொம்பவுமே கஷ்டப்படுற சூழ்நிலை தான். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளையுமே நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே அதிகரிக்கும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது நல்லதாக வருமா இல்லை வராதா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து செயலாட்டினாவே பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு சுபபலன் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் நீங்கிடும். இந்த மாதம் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்காது. கொஞ்சம் தடைகள் வரலாம். குடும்ப விவகாரங்கள், கணவன் மனைவி உறவில் யாரையுமே ஆலோசிக்காமல், எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தனித்து முடிவெடுக்கிறது நல்லது. 3ஆம் நபரின் தலையீட்டை அனுமதிப்பது பெரிய பிரச்சனைகளை வழிவகுத்திடும். நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். வருமானம் திருப்தி தரும் வகையில் இருந்தாலுமே செலவுகளுமே அதற்கேற்றபடி இருக்கும். எப்படி வரவு வருதோ அதுபோலயே செலவும் இருக்கும். சுப செலவு செய்கிறது உங்களோட திறமை. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வருமானத்திற்கேற்ற செலவு தானே வருது. அதனால நிதி நிலைமையில் பிரச்சனை பெருசாக இருக்காது. போதுமான அளவுக்கு இந்த மாதம் வருமானம் சீராக இருக்கும். ஆனாலும் கிரகங்களோட சஞ்சாரத்தின் நிலையை பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பாராத செலவுகள் திடீர்னு வரும். திடீர் செலவுகளை சமாளிக்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சேமிக்கிறது நல்லது. அவசியமாக சேமிக்கணும். உதாரணமாக இந்த வாகனம் ரிப்பேர் ஆகுறது, வீட்டு செலவு கொஞ்சம் கூடுதலாக வர்றது, வீட்டை திடீர்னு நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறன்ற மாதிரி வேலை வரும். அதே போல் திடீர்னு குழந்தைங்க பெரியவங்க வீட்டில் இருந்தாங்களா திடீர் மருத்துவ செலவு வரும். இது எல்லாமே தவிர்த்து கொஞ்சம் சேமிப்பது நல்லது. திடீர் செலவுகளை கட்டுப்படுத்த ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறதும் சிறப்பானதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய சூழலில் உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறது நல்லது. தற்போது இருக்கும் நிலையே இப்போ நிறைவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மாற்றம் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா தொழில், வேலை, வணிகத்தில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது. ஆனால் வேலை ஏதாவது மாற்றணும், புதிய முயற்சியை நீங்கள் இப்போ செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அவசர முடிவுகள் பெரிய நஷ்டத்தை கொடுக்கும், நெருக்கடிகளையுமே தரும். தேவையான விஷயங்களுக்கு செலவு செஞ்சு பாதுகாப்பான வகையில் சேமிக்கிறது ரொம்பவுமே நல்லது மேசராசி அன்பர்களுக்கு. அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அது என்னென்னா உங்களோட பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரப்பட்டு ஏதாவது பேசுகிறத தவிர்க்கணும். எந்த ஒரு புதிய முடிவுகளையுமே யோசிக்காமல் எடுக்கக்கூடாது. அதே போது நீங்கள் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நல்ல உணவு பழக்க வழக்கம் மற்றும் ஓய்வு, இது ரெண்டுமே அவசியமாக இந்த மாதம் உங்களுக்கு தேவைப்படுது. சரியான உணவு பழக்க வழக்கம் உடல் நலத்தை சீராக்கும். கொஞ்சம் இயற்கை சார்ந்த உணவுகள் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதுதாங்க. யோசிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக யாரையுமே நம்பி பண விஷயத்தில் முடிவெடுக்கவே எடுக்காதீங்க. பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா மீண்டு வர்றது ரொம்பவுமே கஷ்டம். உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. இந்த மேசராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் இந்த பண விஷயத்தில் நிறைய அடிபட்டிருப்பீங்க. நிறைய பேர் நம்பி கடன் கொடுத்துருப்பீங்க. அதுவும் ஒரு சிலர்லாம் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் திரும்ப வாங்குவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க அப்படின்னும் தெரியும். நிறைய பேருக்கு பண விஷயத்தில் நிறைய சிக்கல்கள் வந்து உறவுகள்லேயே நிறைய விரிசல் வந்திருக்கும். அதெல்லாம் சமாளிக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அதையே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதமுமே யாரையும் நம்பி பண விஷயத்தில் தேவையில்லாத முடிவு எடுக்காதீங்க. பல சிக்கல்கள் வரும். கவனமாக இருங்க பண விஷயத்தில். இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வருவதன் மூலம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களால் பெற முடியும். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அதிகரிக்கும். அதே போல் பிரதோஷத்தன்னைக்கு நந்தி பகவானுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் வச்சு பூஜை செஞ்சுட்டு வருவதும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் பல மடங்கு கொடுக்கும்.
விநாயக பெருமானும் பிரதோஷத்தில் நந்தி பகவான் வழிபாடுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை உடைத்தெறிய பக்கபலமாக அமையும். என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் இது போல் ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம்.